கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. நகைச்சுவை ஆற்றல் ஒருத்தங்கிட்ட இருந்ததுன்னா முக்கியமான விஷயத்தில் பதில் சொல்ல வேண்டிய காரியத்தில் பதில் சொல்லாமலே சமாளிச்சுடலாம். எவ்வளவு அந்த காலத்தில் திருக்குறளார் ஒரு திருக்குறள் முனுசாமி ஐயா ஒரு அருமையான கதை சொல்லுவாங்க. ஏ கிளாஸ் கதை நினச்சி நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. இப்போ மாதிரி இல்லை, முந்தியெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது, கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும். எண்ணெய் ஆட்டி எடுக்கிறதுக்கு மர செக்கு இருந்தது. மரத்தில் செக்கு இருக்கும், மாடு கட்டி இப்படி சுற்றிக்கிட்டு வரும். அதில் எள்ளு நிலக்கடலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் பிழிஞ்சி எடுப்பாங்க. அது அந்த வண்டி அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போவார் ஒருத்தர், உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருப்பார். அது அப்படி சுற்றி சுற்றி வரும், சத்தம் வாயின்னு சத்தம் கேட்கும். இதெல்லாம் முந்தி இருந்தது. சென்னையிலேருந்து ஒருத்தர் போனார். அவர் என்ன பண்ணார், அதை வேடிக்கை பார்க்குறார். இந்த செக்கு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த மாடு வச்சு அந்த ஓட்டக்கூடிய அந்த ஆள் இல்லை, ஆனால் மாடு தானாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் பார்க்குறார், இது எப்படி தானாக சுற்றுது? அந்த இடத்துல ஒரு சாக்கெல்லாம் போட்டிருக்கான், உட்காந்து ஓட்டுறதுக்கு ஆள் உட்கார்றதுக்கு இடமெல்லாம் தோது பண்ணியிருக்கிறான். இவ்வளவு இருக்கு, ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் அது தானாக சுற்றுதுன்னா. அப்புறம் அங்கே ஒருத்தன் வந்தான், அவன்கிட்ட இதை ஓட்டுறவர் எங்கய்யா? இந்த எய்த்த வீடு தான் அவர் வீடு. அங்கே போயிருப்பார், சாப்பிட கூட போயிருப்பார். அப்படியா? அப்போ இது எப்படி தானாக சுற்றுது? அது சுற்றுங்க. இது சம்மந்தமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது இருக்கார், அந்த வீட்டில் இருப்பார், போய் கேளுங்க. ஒரு குடிசை வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஆள் போகிறான், மெட்ராஸ்லேருந்து வந்த ஆள் போகிறான். நீங்கள் தான் அந்த செக்கு ஓட்டுறவரானா? ஆமாம். ஓட்டாமல் இங்கே வந்துட்டீங்க? பசிக்குது இல்லையா, சாப்பிட வந்திருக்கேன். இப்போ வேற ஒருத்தனை உட்கார வச்சுட்ட, உனக்கு என்ன வேலை நடக்குதா இல்லையா? மாட்டை நான் ஓட்டுவேன். இப்போ அதான் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அதான் சுற்றுது. ஆனால் என்ன, ஆனால் நீங்கள் யாருன்னு கேட்டான். நான் உங்களை இந்த ஊர்லேயே பார்த்தது இல்லையே, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன், என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, நான் 3 MA பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் MA, தமிழ் MA, ஹிஸ்ட்ரி MA, 3 MA மாமா பாஸ் இருக்கேன் அப்படின்னா. அப்படிங்களா, சரி. இப்போ என்ன கேட்குறீங்க நீங்கள்? இந்த மாடு தானா சுத்தங்கிறிய, அது இங்கே உட்காந்துருக்கிய ஐயா, அது சுத்துதா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க, அது கழுத்தில் மணி கட்டியிருக்குல்ல. ஆமாம், அந்த சத்தம் கேட்குது இல்லை, அந்த சத்தம் கேட்டால் மாடு சுற்றுதுன்னு அர்த்தம். சத்தம் நின்று போச்சுன்னா மாடு நின்றுட்டுன்னு அர்த்தம். நான் ஓடி போய் ஓட்டுவேன். ஏயா உனக்கு அறிவு இருக்கா? யார்? 3 MA கேட்குறாரு, உனக்கு அறிவு இருக்கா? ஏங்க, அந்த மாடு சுத்தாமல் அப்படியே நின்றுக்கிட்டே கழுத்தை ஆட்டினா என்ன பண்ணுவேன்? மணி சத்தம் கேட்கும், ஆனால் அது போவாது இல்லைன்னா. அதுக்கு அந்த ஆள் சொன்னான், அது அப்படிலாம் ஆட்டாதுங்கன்னு. ஏன் ஆட்டாதுங்கிறீங்க? அது 3 MA பாஸ் பண்ணல, பார்த்தீங்களா? அதுவும் இதெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தா நின்றுக்கிட்டே ஆட்டும். அது படிக்காததுனால ஒழுங்கா வேலை செய்யும். சார், படிக்கிறது எதுக்கு? படிக்கிறது எதுக்கு? நம்ம செய்கிற வேலையை நல்லா செய்கிறது, சிறப்பாக செய்கிறது, நம்முடைய அறிவை இன்னும் கொஞ்சம் கூர்மையை ஆக்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறதுக்காக தானே நாம் படிக்கிறோம். அப்படி படிச்சுட்டு எப்படி ஏமாத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா, நம்ம ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் போகிறான். ட்ரெயினில் போகும்போது வேறு ஆள் இல்லை, கூட்டமே இல்லை. ட்ரெயினில் 2 பேர் தான் இருக்கிறான். ஒருத்தன் இந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துருக்கான், இவன் எய்த்தாப்புல இந்த ஜன்னலில் ஓரத்தில் உட்காந்துருக்கான். இங்கே உட்காந்துருக்கிறவன் ரொம்ப படித்தவன், பேண்ட்டு கோட்டு டை எல்லாம் கட்டியிருக்கிறார், ரொம்ப ஜோராக இருக்கிறார். எதுக்க உட்காந்துருக்கிறவர் கிராமத்துக்காரரு, பட்டிக்காட்டார்.
கிராமத்து ஆள் கீழே வேட்டி கட்டியிருக்காரே தவிர மேலே சட்டை கூட போடல, துண்டை எடுத்து முண்டாசு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதை பார்த்த உடனே தெரியுது இவர் பட்டிக்காட்டில் உள்ளவர், இவர் பட்டணத்தான் படிச்சிருக்கிறார். இப்போ படித்தவர் கேட்டார், நம்ம 2 பேரும் தனியாக போயிட்டே இருக்கிறோம், இன்னும் 2 மணி நேரத்துக்கு நம்ம போகணும், சும்மாவே போகிறோமே, ஏதாவது பேசிட்டு போவோமே. பேசுங்க. யார்? கிராமத்துக்காரர் சொல்கிறார், பேசுங்க. சும்மா பேசிட்டு போனால் அவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வேற என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அது கூட செய்யலாம். அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்க. செய்வாங்கய்யா, அப்படியே செய்வோமே. அப்படி சும்மா செஞ்சால் நல்லா இருக்காது. வேற என்ன செய்யலாங்கிறீங்க? நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்னா நான் உங்களுக்கு 10 ரூபா கொடுப்பேன். நான் படித்தவன், எனக்கே பதில் தெரியாத அளவுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா பெரிய 10 ரூபா தான். நான் கேள்வி கேட்டு உங்களுக்கு பதில் தெரியலன்னா நீங்கள் 5 ரூபா கொடுத்தா போதும். உங்களுக்கு பதில் தெரியலன்னா கிராமத்துக்காரர் 5 ரூபா கொடுத்தா போதும், படித்தவர் 10 ரூபா. சரி, யார் முதல்ல கேட்கறது? பட்டணத்தார் சொன்னார், நீங்களே கேளுங்க, கிராமத்து ஆள் இருக்கேன், அதனால் நீங்களே முதல்ல கேளுங்க. நான் கேட்குறேன். ஐயா, 3 கண்ணு. என்னங்க? 3 கண்ணு, 4 காது, 5 மூக்கு, 6 வாய், 7 கை, 8 கால் உள்ள மிருகம் என்னான்னு யார் கேட்குறான்? கிராமத்தான் கேட்குறான். 3 கண்ணு, 4 காது, 5 மூக்கு, 6 வாய், 7 கை, 3 4 5 6 7 8ங்கிறான். 8 கால் உள்ள மிருகம் என்னான்னு கேட்டு இப்போ படித்தவர் யோசனை பண்ணுறார். மச்ச புராணத்தில் இருக்காராம், அனுமன் புராணத்தில் இருக்கிறானா, அதில் வருதா இதில் வருதா, அதான் இருக்குமோ இதா இல்லையா, அது கூட 5 கையெல்லாம் கிடையாது, அப்படி இப்படி என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு தெரியல. பதில் தெரியலன்னு ஒன்று, இந்த 10 ரூபா எனக்கு பதில் தெரியல. கிராமத்தான் வாங்கி மடியில் வச்சு கட்டிட்டான். இப்போ அவன் பட்டணத்தான் கேட்டான், நீ சொல்லு அதுக்கு என்ன பதில்னா. கிராமத்தான் என்ன பண்ணான், ஒரு 5 ரூபாயை எடுத்து கொடுத்து எனக்கும் தெரியாது. இந்த பட்டணத்தை படித்தவன் இருக்கானே, இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், இப்படி ஏமாற்றி அவன்கிட்ட 5 ரூபாயா வாங்கலாம், நம்ம படித்த நம்ம அப்படின்னு நினச்சிருந்தான். இதை பார்த்தான், அடே இப்போ ஊருக்கு போகிறதுக்குள்ளே நம்மகிட்ட இருக்கிற பணமெல்லாம் இவன் பிடிக்கிடுவான் போல இருக்குது. அதான் சொல்கிறான், படிப்பு அறிவை விட அனுபவ அறிவு பெரிதும் கை கொடுக்கக்கூடிய. அவர் படிப்பு அறிவு உள்ளவர், படிச்சிருக்கிறார், ஆனா இவன் அனுபவ அறிவு உள்ளவன். இப்படி ஒருத்தன் நம்மள கொக்கி போடுறான், இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அல்லது அவனை எப்படி மாட்ட விடுறது அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த மாதிரி செஞ்சா இவன் சரியா வருவான்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒழுங்கா பேசிட்டு போனாங்கன்னு வைங்க. எதுக்கு சொல்றேன், படிக்கிறோமா படிக்கலையா, கல்வி அறிவு இருக்கா கேள்வி அறிவு இருக்கா, அது இருக்கா, நல்ல மனசு இருக்கா, நல்ல மனசு இருக்கா, வாழ்வான். நல்ல மனசு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மனம் லேசாகிறதுக்கு ஒரே வழி சிரிக்கிறது தான். இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போது திருவள்ளுவர் அதை நினைச்சு பார்த்து சொல்றார். என்ன சொன்னாரு, சிரிக்க தெரியாதவனுக்கு பகலும் ராத்திரி தாண்டான்ட்டார். பகலும் பார்ப்பட்டன்று இருள், பகல்லே அவனுக்கு இருட்டா போட்டுட்டா விவரம் தெரியாது. நல்லா சிரிக்க கத்துக்கோ. எங்க அப்பா 4 வருஷம் படிச்சேன் பாரு. 4வது படிச்சிக்கலான்னா 4 வருஷம் படிச்சேன்டா.
அப்படின்னா சின்ன பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார்கிட்ட 4 வருஷம் படிச்சிருக்கார். அவர் ஒரு பெரிய வியாபாரம்லாம் பண்ணார், எல்லாம் செஞ்சார். ரைட். நாங்களாம் என்ன நினைக்கிறது, நம்ம அது படிச்சிருக்கோம், இது படிச்சிருக்கோம், எம்ஏ படிச்சிருக்கிறோம், பிஎட் படிச்சிருக்கிறோம், அப்பாவை சுலபமாக ஏமாத்திடலாம். ராத்திரி 2வது ஆட்டம் சினிமாவுக்கு போயிட்டு வர, தலைவாணியை திண்ணையில் அப்படி நீட்டமாக போட்டு அது மேலே போர்வையை போத்திட்டு நான் படுத்திருக்கிற மாதிரி காட்டிட்டு போடுவேன் சினிமாவுக்கு. எங்கள் அப்பா ஒரு நாள் இதை பார்த்துருக்கார், ஏதோ கேள்வி கேட்டிருக்கார். ஏண்டா நாளைக்கு இங்கே போகணுமே அங்கே போகணுமே என்னமோ சொல்லியிருக்கிறாரு, தலைவாணி பேசுமா? அது ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் துணியை எடுத்துகிட்டு பார்த்துருக்காரு, தலைவாணி கிடக்கு. பயா எங்கேயோ போயிட்டான். மறுநாள் என்கிட்ட கேட்குறாரு, எங்கப்பா ராத்திரி பார்த்தேன் காணும். இப்போ இதுக்கு என்னங்க சொல்கிறது? உனக்கு தெரியாமல் சினிமாவுக்கு போனேன்னு சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், எங்கள் கடையில் ஒரு டைலர் இருக்கார், அவர் வீடு அந்தாண்ட இருக்கு. ராத்திரியில் கொஞ்சம் நேரம் போனால் அவரோட பேசிகிட்டு இருப்பேன். இது ஒரு பழக்கம். சொன்னேன், கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட, அவர் பேர் கோவிந்தசாமி பிள்ளைன்னு டைலர், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன். இதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், ஓஹோ கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிகிட்டு இருந்தியா, அப்போ சரி. இப்போ நம்ம என்னங்க முடிவு பண்ணுறோம்? அப்பாவை ஏமாத்தியாச்சு, கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்கிறத நம்பிட்டார். மறுநாள் மத்தியான நேரம் நான் அந்த ஒரு கவுண்டரில் நிற்கிறேன் கடையில். அவருடைய கூட்டாளி ஒருத்தர், அவருக்கு கோபால் செட்டியார்னு அங்கே வந்து உட்காந்து எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட எங்கள் அப்பா சொல்கிறாரு, யோ கோபால் செட்டியார, இந்த பயலுவோம் நம்மளை பேப்பயல்வோன்னு நினச்சிட்டு இருக்கானு ஐயா, நம்மலாம் இழிச்ச வாயன்னு இந்த பயில்வோ கணக்கு போட்டிருக்கான், நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. அவர் என்னான்னு கேட்குறார். இந்த பய சினிமாவுக்கு போட்டான் ராத்திரி, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்குறேன், கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்கிறான். கோவிந்தசாமி பிள்ளைகிட்ட 12 மணி வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சார் அவர் பேசியிருந்துருக்கார். அப்புறம் இப்போ திரும்ப வரும்போது தான் என்ன பார்த்துருக்காரு. இல்லை, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேங்கிறாரு. ஏண்டா நான் தான் அவர்கிட்ட பேசி கேட்கலாமா இல்லையா? கேட்கல. தான் ஏமாந்தது மாதிரி அவர் நடிக்கிறார். நான் ஏமாத்தினதா நினைச்சு ஒரு வெற்றி பெருமிதத்தோடு இருக்கிறேன். போடா, உன்னை ஏமாந்தது தெரியாமலே நான் ஏமாத்திட்டேன்டாங்கிறாரு எங்க அப்பா. யாரு பெரிய ஆளு? ஆகையினால பெரியவர்கள், அனுபவ அறிவு உடையவர்கள் தங்களுடைய ஆற்றலால், அறிவால் நம்மை ரொம்ப கவனமா கையாளுவார்கள். நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இந்த மாதிரி நேரங்களில் நல்ல துன்பங்கள் வருகிற போது சிரிக்க தெரிந்திருக்கிறது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்களில் எல்லாவற்றிலுமே நான் சிரித்து சமாளித்திருக்கிறேன். அப்படி சிரித்ததால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கே தவிர ஒரு குறையும் வரவே இல்லை. எந்த குறையும் வர, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. புனிதா ஏகாம்பரம்னு ஒரு அம்மா பேசுறவங்க, அந்த அம்மா பேசுறாங்க, ரொம்ப கடுமையா பேசுறாங்க. ஒரு குடும்பம் கணவனால் சிறப்பு அடையுதா மனைவியால் சிறப்பு அடையுதா அப்படிங்கிறது விவாதம். நான் கணவனால் சிறப்பு அடையுதுன்னு பேசுறதுக்காக போயிருக்கேன். மனைவியால் தான் ஒரு குடும்பம் சிறப்படையும்னு அந்த அம்மா பேசுறாங்க. இதுக்கு நடுவர் சுகி சிவம். அந்த அம்மா பேசுற போது என்ன பண்ணாங்க? கடுமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியன்னு ஓடினாங்க. ஆம்பளைங்கெல்லாம். சுகி சிவம் சொன்னாரு, நானும் ஆம்பளை தான் அம்மான்னாரு. உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன்ட்டு அந்த அம்மா. அவருக்கு வருத்தமா போச்சு. என்ன பார்த்தாரு? ஏன்னா அந்த அம்மா கடுமையா பேசுறாங்க, நீங்க பாட்டுக்கு சும்மா உட்காந்துருக்கீங்க, எழுந்திரிச்சு பதில் சொல்ல வேண்டாமான்னாரு. நானே அந்த அம்மா சொல்றது சரிதானேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது கரெக்டாக தானே சொல்லுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆச்சு? அந்த அம்மா உதாரணம் சொல்லுது, எதனால நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமோ?
நடுத்தர வயசுல ஒரு 40 வயசுல கணவன் இறந்தா மனைவி என்ன செய்வா, மனைவி இறந்தா கணவன் என்ன செய்வான்னு சொல்ல. கணவன் இறந்து போனா மனைவி தவ வாழ்க்கையை மேற்கொள்வாள். குழந்தைகளை ஆளாக்கணுமே, சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் போயிட்டாரே, இன்னும் நம்ம தானே சம்பாதிக்கணும்னு சொல்லி வாழ்க்கையே ஒரு தவமாக ஆக்கி கொள்வாள். அதே சமயத்தில் மனைவி இறந்து போனா கணவன் என்ன பண்ணுவான், உடனே வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்குவான். நான் சொன்னது சரியா தப்பா? இப்ப சுஜய் என்ன பண்ணிட்டாரு, என்ன கிளப்பி விட்டு பதில் சொல்லுகிறார். இப்ப அந்த அம்மா சொல்றதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமோ? அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை தான் அந்த அம்மாவும் சொல்லுது. ஆனா நான் பதில் சொல்லணுமா இல்லையா? நான் எழுச்சி என்ன பண்ணேன், இதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னுட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட, நீதிபதியா இருக்கிற சுஜய் சிவத்துக்கிட்ட கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்டேன். அவருக்கு கோபம் வந்துருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்குறதுக்கு மட்டும் சொல்லுங்க, ஜவஹர்லால் நேரு இறந்து போனது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்போ இறந்தார்? அதெல்லாம் எனக்கு நினைப்பு இல்லை. நினைப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். ஏன்னா நம்ம சொல்கிறது தப்புன்னு சொல்லுவார்ல, நம்ம இப்போ எதை வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவர் தெரியாதுன்னு சொல்லிட்டார். சில பேர் கேட்பான், அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களாம்மா? போயிருக்கேன்ட்டா ஜாக்கிரதையாக பேசுவான். போகலைன்னா அவன் பாட்டுக்கு விடுவான். நம்ம தான் போகலன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு விடலாம். அதை மாதிரி நான் சொன்னேன், இறந்து போனது எப்போன்னு தெரியுமான்னு. தெரியாதுன்னார். நான் உடனே சொல்லிட்டேன், 1964 வருஷம் மே மாதம் தெரியாது முடிவாயிட்டு ஒரு தேதியை சொல்லு. அப்படி 27ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்து போனார். அவருக்கு தான் தெரியலையே, இருக்கும்ட்டார். நான் சொல்றது கரெக்டு தான். அதை சொன்னதுலேயே எது கரெக்டுனா மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தாருங்கிறது கரெக்டு தான். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. 2:30 மணிக்கு இறந்தார் இல்லை சார், எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு இல்லை? ஜவஹர்லால் நேருனா உலகத்துக்கே தெரியும் இல்லையா? அவ்வளவு பெரியவர் இறந்து போயிருக்கிறார். ஆனா ஜனாதிபதி என்ன பண்ணார் தெரியுமோ? உடனே குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து அந்த பாடிக்கு பக்கத்திலேயே நிறுத்தி பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்கிறார் பிரதம மந்திரியா. எவ்வளவு நேரத்தில்? 1 மணி நேரத்தில். ஏன் சார் ஒரு 10 நாள் கழிச்சு செய்யப்படாதா? உடனே ஏன் அப்படி செய்யணும்னு அதுக்கு சுஜய் சொன்னாரு, உங்களுக்கு அரசியல் சட்டம் தெரியல அதனால பேசுறீங்க. அரசியல் சட்டப்படி ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால அவர் உடனே கொண்டு வந்து பதவி பிரமாணம் பண்றார். அவர் தலைமையில தான் பிரேத ஊர்வலமே போகணும். சரி சார், இப்ப நான் உங்களை கேட்கறது, ஒரு நாடுன்னா பிரதமர் இல்லாமல் இருக்கக்கூடாது, வீடு மனைவி இல்லாமல் இருக்கலாமா சார்? அதுக்காக தான் சார் இறந்தா உடனே நம்ம பிரதமரை நியமிக்கிறது மாதிரி நாம் உடனே ஒருத்தரை கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணுறோன்னு. அதுக்கு அவர் கேட்டார், உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னாரு. ஒரு இடைக்கால பிரதமர் ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது. இப்ப நான் உங்களை கேட்கறது, நான் சொன்னது பதிலா? அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் இல்ல? ஆனா அந்த அம்மாவும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு அந்த விஷயம் அதோட மறந்து போச்சு. இதுக்கெல்லாம் நகைச்சுவை உதவும். ஒரு நகைச்சுவையா சொல்லிட்டோம்னா அந்த விஷயமே மறந்து போயிடும். அவங்க கேட்டதுல ஒரு நியாயம் இருக்கு. கொஞ்சம் கடுமையா சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாமே தவிர நியாயம் இருக்கு இல்லையா? அத மாதிரி அப்ப இந்த மாதிரி பேசுற பொழுது சில நேரங்கள்ல நமக்கு அது பெரிய உதவியா இருக்கும். அந்த நகைச்சுவை என்பது அவ்வளவு உதவியா இருக்கும். ஒரு தடவை நான் சொன்னேன், எங்க அப்பாவுக்கு 82 வயசு ஆச்சுன்னு. அப்ப அவர் கேட்டாரு, இருக்கிறாரான்னு கேட்டார். நான் என்ன பண்ணேன், அவரை முறைச்சு பார்த்தேன். அவர் சொன்னாரு, ஏன் என்ன பாக்குறீங்க, இருக்கிறாரேன்னு வருத்தமா இருக்கான்னார்.
நான் சொன்னேன், அதுக்கு வருத்தப்படலன்னா எங்க அப்பா இருக்காரான்னு தானே கேட்டீங்க நீங்க. ஆமா, அவங்க அப்பாவே இருக்காருன்னு. அப்ப அவர் சொன்னாரு, இப்போ உங்க வீட்டுல யாருமே செத்தது இல்லையான்னாரு. நான் சொன்னேன், யாருமே எங்க வீட்டில் செத்தது கிடையாது சார், எங்க வீட்டில் யாருமே செத்தது இல்லை. என்ன சொல்றீங்க? யாரும் செத்தது இல்லை சார். ஒரு வீடு ஒருத்தருமே சாகாமலா இருப்பா. தாத்தா செத்துருப்பாரு, இல்லை தாத்தாவோட தாத்தா யாரோ ஒருத்தர் செத்து தானே போயிருப்பாங்க. உங்க வீட்டில் யாருமே சாகலைங்கிறீங்க சார். நான் உண்மையே சொல்றேன், எங்க வீட்டில் யாரும் செத்தது இல்லை. அப்படியா? இது புத்தருக்கு தெரிஞ்சிருந்தா அங்கேயே வந்து கடுவு வாங்க சொல்லியிருக்கலாமேன்னாரு. அவருக்கு தெரியல, நம்ம என்ன பண்றது? இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் என்ன பண்ணேன், இப்படி சொன்னதை மறந்துட்டு எங்க வீட்டில் ஒரு கிழவி 104 வயசுல செத்து போச்சுன்னு பிடிச்சிட்டார். அவரு என்ன பிடிச்சிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் சொன்னீங்க எங்க வீட்டில் யாருமே சாகலேன்னு. இப்ப 105 வயசுல ஒரு கிழவி செத்து போச்சுங்கிறீங்களே, இது உண்மையா அது உண்மையா? இப்ப போய் தானே சொல்றீங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. முதல்ல சொன்னதும் உண்மைதான், இப்ப சொல்றதும் உண்மைதான். அது எப்படி? எங்க வீட்டில் யாரும் சாகலன்னு சொன்னீங்கல்ல, சொன்னேன். இப்ப கிளம்பி செத்து போச்சுங்கிறீங்கல்ல, சொல்றேன். அப்ப எதையா உண்மை? ரெண்டும் உண்மைதான். அது எப்படி ரெண்டும் உண்மை? நான் என்னங்க சொன்னேன், எங்க வீட்டில் யாரும் செத்தது இல்லைன்னு. நாங்க யாரையும் வீட்டில் சாக விட மாட்டோம். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம், அங்கதான் சாவாங்க. இந்த கிழவியையும் கொண்டு போகலான்னு தாங்க பார்த்தோம், அதுக்குள்ள அது செத்து போயிட்டு. இத எதுக்கு சொல்றேன்? சமாளிக்கிறது. முதல்ல மறந்துட்டு சொல்லிட்டேன், இப்ப மறந்துட்டு சொல்றேன். அவரோ அதை ஞாபகம் வச்சுட்டு கேட்கிறாரு, நாம என்ன பண்றோம்? அதனால வாழ்க்கையில ஏன் சார் சில பேர் சொல்றான், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன், உங்க புண்ணியத்தில் இருக்கேன்னு சில பேர் சொல்றான். இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தடவை நடந்தது ஞாபகம் வருது. நான் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தேன். அங்கே ஒரு இந்த கோயிலில் ஒரு வேலைக்காக போயிருந்தேன். அங்கே நான் ஒரு 10 நாள் தங்க முடியாது ஆயிடுச்சு. தினம் மத்தியானம் 12 மணிக்கு மணி அடிப்பாங்க கோயிலில். அந்த கிராமத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது, சாப்பிட முடியாது. ஒரு வீட்டில் காலையிலையும் ராத்திரிக்கும் சாப்பிட்டேனே தவிர மத்தியான சாப்பாடு அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய உணவு தான் சாப்பிட்டு. ஒரு 4 நாளாக மத்தியானம் மணி அடிக்கவே இல்லை, மணி அடிக்கலை. நான் என்னடா இதுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக போனாக்கா அதுக்குள்ளே குருக்கள் போயிடுவார். சாப்பாடு இல்லாமல் பட்னியாக கிடக்க முடியாது ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் பார்த்துட்டேன் அந்த குருக்கள் ஐயாவை. அவர்கிட்ட கேட்டேன், என்னையா ஒரு 4 நாளாக மணியே அடிக்கலை? அதுக்கு அந்த குருக்கள் சொன்னார், மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னு. என்ன 4 காரணம்னு? ஒன்று, அந்த மணி மேலேருந்து கட்டி தொங்குற ஒரு கொக்கி இருக்குல்லங்க இரும்பில், அது உடஞ்சி போச்சு. சரி. 2வது, அதை இழுத்து அடிக்கிற கயிறு இருக்கு பாருங்க, அது நஞ்சு போச்சு. சரி. 3வது காரணம், அதை அடிக்கிற பையனுக்கு நேத்தியிலேருந்து கடுமையான காய்ச்சல். சரி. 4வது காரணம், மணி காணா போய் 3 நாள் ஆச்சுன்னா. ஏண்டா, காணா போன மணி அடிக்கிற பையனுக்கு நேத்தியிலேருந்து ஜுரம் அடிச்சா என்ன, அடிக்காட்டி என்ன? காணா போன மணியில கயிறு இருந்தா என்ன, அறுந்து போனா என்ன? ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டியதுதானே. மணியை எவனோ திருடிட்டு போட்டாயா, அதானே விஷயம். அதை சொல்லாம 4 காரணம் இருக்கு, கயிறு தேவையில்லாதது. நாம கூட நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா எல்லாத்தையும் மகிழ்ச்சியா எடுத்துக்க தெரியாதது தான் நம்முடைய துன்பங்களுக்கு காரணம். ஒரே காரணம் அதுதான்.
அதை தவிர பாக்கி சொல்றது பூராவும் நாம சேர்த்துக்கிறது தான். இது தெரிஞ்சா பாக்கி எல்லா காரணமும் சின்ன காரணமா போயிடும். துன்பங்கள் வருகிற பொழுது கூட சிரிக்க கற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே துன்பங்களே வராது. வருகிற துன்பங்கள் துன்பமாக தெரியாது. ஆகையினாலே உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நகைச்சுவை மிக முக்கியம் என்பதை உணர்ந்த பிறகுதான் நம்முடைய திருப்பூர் தமிழ் சங்கத்துக்காரர்கள் வெள்ளி விழாவை நகைச்சுவை திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். அதில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.